ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் புவனா. இது உங்கள் விஸ்வன் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு இடம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து அங்கே நடந்து போகிறாரு இல்லையா, அந்த தம்பியோட இடம். ஃபஸ்ட்டில் போகிறது என்னோடய ஹஸ்பண்ட், செகண்ட் போகிற தம்பியோட இடம் இது. அவங்க கூட நான் வந்து அவங்க இந்த இடம் வச்சுருந்தாங்க. என்னை வந்து இங்கே காய்கறி போட சொல்லியிருக்காங்க, விதைகள் எல்லாம். சரி, எனக்கு இது ஒரு பேஷன் இல்லை, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆடி 18ன்றதுனால போய் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, கற்பூரம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, சூரியன் வரவே இல்லை, சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். ஆக்சுவலி இந்த இடம் வந்து மெயின்லே தான் இருக்குது. அவரை விதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். என்னோடய பேஷனுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டு. யாராவது இப்படி சொல்லி வா என் கூட அவங்க நிலத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. அவர் சொன்ன உடனே சரி நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க தான் விதை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை விதை தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அவரை விதை தான் ஃபஸ்ட்டு போட்டு விட்டாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சொரைக்காய். இந்த குண்டு சொரைக்காய் சின்னதாக இருக்கும், சிட்டு சொரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சொரைக்காய் தான் எடுத்துகிட்டு போய் போடலாம் சொல்லிட்டு அடுத்த குழி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அதில் ஒரு 3 விதை 4 விதை போட்டு மண் போட்டாச்சு. எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் டு பேக் அந்த வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய பேஷனுக்காக தான் இந்த இடத்தே நான் வெஜிடபிள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சொரைக்காய்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதோட விதைகள் வந்து ஒரு 3 விதை போட்டிருக்கேன். என்னோடய தாட் என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் நிறைய பூச்சி மருந்துகள்லாம் அடித்த காய்கறி தான் வருது. அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு, நான் மொத்தமாக எல்லாத்தையுமே கடையில் வாங்க முடியாது, பட் ஒரு சில காய்கறி வந்து நம்ம வந்து நம்மளே விளைவிச்சு சாப்பிட்லாம்ல, அதுக்காக தான். ஃபைனலாக தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. தண்ணி வந்து 3 குழிக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்குது, அதோடய வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்குது, முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முளைப்புத்திறன் நல்லாவே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மாடித்தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின விதைகள் தான். ஜெர்மினேஷன்லாம் நான் எப்போ விதை வாங்கினாலும் அவங்ககிட்ட நல்லா தான் இருக்கும். பட் அணில் எலியோட தொல்லை தாங்காது. இப்போ நம்ம கீழே போட்டிருக்கோம். இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.